1976ல மியூசிக் டைரக்டரா நம்மளோட இசைஞானி இன்ட்ரோ ஆகி இருந்தாலும் 1980லயே அவரோட 100வது படத்தை தந்திருக்காரு. அந்த படத்தோட பேரு மூடுபனி. இந்த படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா? நம்மளோட பாலு மகேந்திரா சார் தான். இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மளோட இசைஞானிய சில்வர் ஜூப்ளி கொண்டாட வச்ச ஃபர்ஸ்ட் படம் இதுதான். இசைஞானிக்கு 100வது படமா இருந்த இந்த படம் தான் நேஷனல் அவார்ட் வின் பண்ண ஆக்ட்ரஸ் ஷோபா இதுல ஹீரோயினா பிளே பண்ணியிருப்பாங்க. 1980ல 100வது படம், 1983ல 200வது படம். படத்தோட பேரு 1000 நிலவே வா. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இதுல ஒர்க் பண்ணிருக்கிற ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அடைமொழி தந்திருக்காங்க. அடைமொழியோட வந்த முதல் படம் இதுதான். அப்படி பார்க்கும்போது நம்மளோட இசைஞானிக்கு இசைன்ற தலைப்புல என்ன அடைமொழி தந்திருக்காங்க தெரியுங்களா? ராக ரிஷி இளையராஜா அப்படின்னு அடைமொழி தந்திருக்காங்க. இதுல கவிஞர் வைரமுத்து, புலமை பித்தன், அதோட நம்மளோட இசைஞானியோட தம்பி கங்கை அமரன் அவங்க எல்லாம் சேர்ந்து பாட்டு எழுதியிருக்காங்க. 1985ல ரிலீஸ் ஆன உதய கீதம் தான் நம்மளோட மியூசிக் மாஸ்ட்ரோவோட 300வது திரைப்படம். இந்த திரைப்படத்துல கவிஞர் வாலி, கவிஞர் முத்துலிங்கம், கவிஞர் நா காமராஜன், கவிஞர் எம்ஜி வல்லவன், கவிஞர் வைரமுத்து, கவிஞர் மேத்தா அப்படின்னு அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த கவிஞர்கள் எல்லாருமே பாட்டு எழுதியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரோட பாடல் வரிகளுக்கும் உயிரளித்தது யார் தெரியுமா? நம்மளோட இசைஞானியின் இசைதான். 1987ல உலகநாயகன் நடிப்புல மணிரத்னம் சார் இயக்கத்துல வெளிவந்த நாயகன் திரைப்படம் தான் நம்மளோட இசைஞானியின் 400வது திரைப்படம். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 1988ல நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஆஸ்கார் அவார்டுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான். அது மட்டும் இல்ல, நிலா அது வானத்து மேல பாட்டை அவரே எழுதி, அவரே கம்போஸ் பண்ணி, அவரே பாடியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்மளோட இசைஞானி தான். 1990ல ரிலீஸ் ஆன அஞ்சலி திரைப்படம் தான் நம்மளோட இசைஞானியின் 500வது திரைப்படம். இந்த படத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்னன்னா, 1991ல இந்தியன் கவர்மெண்ட் சார்பா அதிகாரப்பூர்வமா ஆஸ்கார் அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இது டைரக்டர் மணிரத்னமும் நம்மளோட இசைஞானியும் இணைந்து செயல்பட்ட 9வது திரைப்படம். அதோட இவங்க 2 பேர் கூட்டணியிலும் ஆஸ்காருக்காக பரிந்துரைக்கப்பட்ட 2வது படம். இந்த படத்துல கவிஞர் வாலி அவர்கள் பாடல் எழுதியிருப்பாங்க. நம்மளோட வாலி அவர்களின் பாடல் வரிகளும் இசைஞானியின் இசையையும் சேர்ந்து கேட்கும்போது நாம நம்மளையே மறந்த தருணங்களுக்கு உதாரணமா இந்த தருணங்களையும் சொல்லலாம்.